புயல் என்றாலே மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும் என்று கூறிய வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல தலைவர் அமுதா டிட்வா புயல் குறித்து மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். புயலின் காரணமாக மழையின் அளவு இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும், தற்போதைக்கு புயலாக இருந்தாலும் நகர்வை பொறுத்துதான் மழை எங்கு எவ்வளவு பெய்யும் என்பது தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு எங்கெங்கு அதி கனமழை, மிக கனமழை, கனமழை பெய்யும் என்ற விவரங்கள் தெரியும் என்றும் அமுதா தெரிவித்துள்ளார். 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். ஆரஞ்சு அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்சு அலர்ட் தரப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி நவம்பர் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் 10 மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர்.